தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக சட்டப்பேரவை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்படுது. இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னது போல இப்போ இந்த புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காரு மற்றும் உதவியாளர், டிரைவர் உள்பட அதுக்கும் கொட்டேஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதுல கூட எல்லா அறிவிப்பின் போதும் சரி, வாத பிரதிவாதங்களின் போதும் சரி, ஒரு வன்ம பார்வையை கொண்டு அவர்கள் ஒவ்வொரு இதையும் அணுகிறாங்களா? இப்போ அறிவிப்பு செய்யும் போது கூட சில கூச்சல்கள் வந்துச்சு போல. அப்ப கூச்சல்கள் வரும்போது கூட முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருங்க, இடைத்தேர்தலையாவது நீங்க ஏதாவது பார்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்புறம் சீனியர்ஸ் பேசும்போது அதற்கு நீங்க தேர்தலில் நீங்க வெற்றி பெற மாட்டீங்க, இனி கனவுல நினைச்சா கூட ஆட்சிக்கு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இந்த ஆட்சி என்னமோ நமக்கு நிரந்தரம் போல அவர்கள் முதல் முறை பலர் 99% பேர் முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில். இப்படி ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனால் அவர்களோட தோனி, பேசக்கூடிய தோனி, அவை அனைத்துமே ஒரு வெஞ்சன்ஸோட பேசுற மாதிரி இருக்கு சார். இல்ல, இப்ப நாம பார்க்கலாம், அவங்களுடைய செயல்பாட உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அவங்க இந்த வன்மம், இந்த மாதிரி பழிவாங்கிற போக்கு, இதெல்லாம் கைவிடணும். இதைத்தான் அண்ணா மேற்கொண்டார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேற்கொண்டார். மாற்றான் தோட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு, இப்படிதான் அண்ணாவுடைய கொள்கை. இவங்க அண்ணா பேரெல்லாம் சொல்லி அரசியல் பண்றதுன்னு நம்மளுக்கே அசிங்கமா இருக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுனா எதிர்கட்சியும் குரலை கேட்கணும், அவங்களுடைய குரலை மதிக்கணும். நீங்க இப்ப இந்த கார் கொடுக்குற மேட்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவர் ஆட்சிக்கு 100 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த ஒரு 60 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றம் கூடி 30வது நாள்லயே தமிழ்நாட்டில் கஜனாவே தொடர்ந்து போச்சு, தொடச்சிருச்சு. அந்த ஆட்சி எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனாகி போச்சு. அதனால நாங்கள் ஆட்சியே நடத்த முடியல. இதை நாங்கள் சரி பண்றதுக்கே 2 வருஷம் ஆகும். அதனால மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்க இன்னல்களை, இடைஞ்சல்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் பேசினார்ல, இப்ப தேவையா? இப்ப எந்த சட்டமன்ற உறுப்பினராவது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் கோரிக்கை வைத்தார். அப்ப கூட என்ன பண்ணோம்னா, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு யாருக்கெல்லாம் கார் தேவை, யாருடைய பொருளாதார நிலைமையெல்லாம் ரொம்ப இதா இருக்கு, அவங்களுக்கெல்லாம் விண்ணப்பம் வர வச்சு அதை வெரிஃபை பண்ணி, அவங்களுடைய ஸ்டேட்டஸை வெரிஃபை பண்ணி, உண்மையிலே ஏழை சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்களை சந்திப்பதற்கு கார் வாங்கி தப்பு கிடையாது. எந்த ஒரு விசாரணை இல்லாம, ஒரு எந்த கலந்துரையாடல் இல்லாம உடனே கண்மூடித்தனமா 75,000 படி அனைவருக்கும் புதிய காரணா என்னங்க இது? எப்படி இந்த ஒரு 100 நாள்ல எப்படி நிதி நிலைமை சரியாயிடுச்சு? அப்ப இது ஒரு முரண்பாடான, ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஒரு முதலமைச்சரே இப்படி சட்டமன்றத்துல 60 நாள்ல போய் பேசினா இதை எப்படிதான் மக்கள் நாங்க ஜீரணிச்சுக்கிறது? எப்படி ஒரு எதிர்கட்சிகள் ஜீரணிச்சுக்க முடியும்? அதனால முழுக்க இவங்க ஒரு பாசிச எண்ணம் கொண்டு, பழிவாங்க எண்ணம் கொண்டு, எப்படி மத்தியில ஆளுகின்ற ஒரு அரசோட இவங்க மறைமுகமா ஒரு உறவு வச்சிருக்காங்களோ, எப்படி காங்கிரஸ் கட்சியை அமைச்சரோட சேர்த்துக்கிட்டாங்களோ, இவங்களை பொறுத்தவரை இந்த மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்கோ, மாநிலத்துடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்கோ இவங்க தயாரா இல்லை. ஒரே ஒரு உதாரணம் நாங்க சொல்றோம். இப்ப கனிம வளம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அதிமுக திமுக ஆட்சியில கொள்ளை போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, அதிமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏரிகள் புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சியில குடிமராமத்து திட்டங்கள் தூர்வாரப்பட்டுச்சு. அப்ப நிறைய மண் எடுக்கப்பட்டுச்சு. அந்த மண்ணை விவசாயிகளோட நிலங்களுக்கு தான் போய் நாங்கள் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணி விவசாயத்தை மறுபடியும் மறுபரிமாணம் பண்ணணும், ஒரு விவசாயத்தில் புரட்சி பண்ணணும் கொண்டு வந்தோம். அது மிகப்பெரிய உள்ள இன்றைக்கு அதனால நம்ம அப்பப்போ இந்த வண்டல் மண் எடுத்து விவசாயங்களை செழிக்கிறதுக்கு, விவசாய வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கு மத்திய அரசு இந்த கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையில ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு மாநில அரசனுடைய எப்படி கல்வியை மாநிலப்பட்டு இருந்துச்சு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு இன்னைக்கு நம்ம கனிம வளத்துறைய மாநிலத்திலிருந்து பறிச்சு மத்திய அரசினுடைய ஆளுகைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி மரியாதைக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
காவிரி இஷ்யூல வந்து மேகதாது அணை இஷ்யூல இந்த கடந்த இப்ப இது வந்து ஆகஸ்ட் மாசம், ஜூன் ஜூலைக்கு 40 டிஎம்சி தண்ணீர் தரணும். வெறும் 3 டிஎம்சி தண்ணி தான் இருக்க. இந்த காவிரி அணையில நமக்கு தண்ணியை திறந்து விடல. கபினி அணையில இருந்து ஒரு தண்ணி வந்துச்சு, மழை பெஞ்சு. அந்த 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 நமக்கான உரிமை 40 டிஎம்சி தண்ணி நம்மளுக்கு கிடைக்கணுங்கிற விட அந்த முதலமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தின் மூலமாவோ இல்ல ஒரு பப்ளிக்கா ஒரு ஒரு நிர்வாகம் செஞ்சு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனைக்கு எந்த குரலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மாநிலத்தினுடைய சுயாட்சியை, மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எந்த குரலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நிதியே இல்லைன்னு சொன்னவர் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளை வந்து இப்படி கார்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, ஒரு சில சட்டமன்றம்லாம் மிக பணக்காரலாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏவாவாலு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா KN நேரு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் கார் தேவையே கிடையாது. இப்ப அவங்களும் இந்த கேட்டகரியில வராங்களா அப்படிங்கறத புதிய சட்டமன்ற முதல் தலைமை சட்டமன்ற உறுப்பினருக்கு தானே அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இப்போ அனைத்து இப்ப ஒரு நிமிஷம் மரியாதைக்குரிய பாமகவினுடைய செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் இதை வந்து கிளாரிபிகேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. நாங்கெல்லாம் 2ஆம் தலைமுறை 2வது முறையா வந்திருக்கோம், அதனால எங்களுக்கும் கேரும். அப்ப சபாநாயகர் தெளிவுபடுத்தினாரு, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான், நீ ஒன்றும் கவலைப்படாதே, உங்களுக்கு தான் கார் வரும்னு சொல்லிட்டு. அப்ப இது ஒரு தெளிவான அறிவிப்பா. முதல் சட்டமன்ற உறுப்பினர்களே இப்ப உதாரணத்துக்கு திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முதல்நிலை ஒப்பந்தராக இருந்தவர், பல பேருக்கு பினாமியா இருந்தவர். அவருக்கு ஒரு 500 கோடியாவது பணம் இருக்கும். அவருக்கு எதுக்கு காரு? உங்களுக்கு நான் சரியான கொஸ்டின் கேட்டேன். இப்ப அதே மாதிரி இப்ப இப்படி இப்படி நிறைய நான் சட்டமன்ற உதாரணம் சொல்ல முடியும். கம்பம் போடிய கம்பம் சட்டமன்ற ஜெகநாத் மிஸ்ரா ஒரு மிகப்பெரிய தொழிலுக்கு சொந்தக்காரர், அவர்கிட்ட ஒரு 500 கோடி பணம் இருக்கு. அவருக்கு எதுக்கு காரு? இப்படி நான் பல சட்டமன்ற நான் கோடிட்டு காட்ட முடியும். அப்ப இது ஒரு புரிதல் இல்லாத அறிவிப்பு. ஒரு அறிவிப்பை நிதானமா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டியில அவங்களுக்குலாம் யாரெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஏழ்மையில் இருக்காங்க, யாரெல்லாம் கார் வாங்க கூட வசதி இருக்காங்க, யாரெல்லாம் மக்கள் பணி செய்ய முடியாம தடையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டு, அவங்கள்ட்ட ஒரு அப்ளிகேஷன் போயிட்டு அந்த குழு வந்து முடிவு பண்ணிருக்கணும். நேற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கே அறிவிக்கிறாங்க, இவங்கள்ட்ட என்ன புரிதல் இருக்கு? அதனால முழுக்க இது ஒரு திட்டமிடாமல், புரிதல் இல்லாமல் இந்த அரசு இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. இது வந்து மக்கள் வரிப்பணம். இன்னைக்கு பல்வேறு தலையாய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில், ஏகப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு முறையா சம்பளம் போட முடியல, மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் ஒழுங்கா கொடுக்க முடியல, சைக்கிள் கொடுக்க முடியல, தாலிக்கு தங்கத்தை சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 100 நாள் பிடிச்சி கொடுக்கல. அதே மாதிரி வேலையில்லா பட்டாதாரிக்கு வந்து 4000 கொடுக்கல, சிலிண்டர் தரணும் சொன்னாங்க கொடுக்கல. இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியே நிறைவேற்ற முடியாத சூழல்ல ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஓட்டு போட்ட மை இன்னும் காயல, அதுக்குள்ளே இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சொகுசுக்கார வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த முதலமைச்சர் தயாரா இருக்கனா, இது எப்படி நாங்க வந்து ஏத்துக்க முடியும்? சார் இப்போ இதுல அரசுடைய முடிவு எனக்கு என்ன சார், இப்போ அவை முன்னவர்கள் பேசுறாங்க. இப்போ உதாரணமா பெரியசாமி இன்றைய தினம் பேசினாரு, கலைஞர் வீடு கட்டி தரும் திட்டத்தை வந்து பேர் மாற்றிருக்கீங்க, அதுல வந்து அலோகேட் பண்ண ஃபண்டு எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் இவைகள்லாம் பற்றி பேசுறாரு. அதை பேசும்போது அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள், துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லும் போது ரொம்பவே, அதுவும் அரசியல் ரீதியா பேசுறாரு. இனி என்ன நீங்க வந்து இப்படி பேசுறீங்க, பேப்பர்ல மட்டும்தான் இருக்குன்றீங்க, நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள். அவர் ரொம்ப கண்ணியமா ரொம்ப ஒரு தன்மையா பேசினாரு ஐயா பெரியசாமி அவர்கள். அதற்கு பதில் சொல்லும் போது, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, பேப்பர்ல தான் இருக்குன்ட்டு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க, அப்புறம் கனவுல கூட உங்களால வந்து இனி ஆட்சிக்கே வர முடியாது, நாங்கள் மக்கள் சேவகர்கள், எங்க தளபதி எது நினைச்சாலும் உடனே வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதே அவை முன்னவர் பெரியசாமி அவர்கள் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டுதான் ரொம்பவே ஒரு கையில அறிக்கை கூட எதுவுமே இல்லாம அவர் வந்து பேசினாரு. அப்போ பேசும்போது கூட முதலமைச்சர் குறுக்கிட்டு, ஏற்கனவே எங்க நிதியமைச்சர் 3 ஃபைல் எங்க முதலமைச்சர் இருக்குன்னு சொன்னாரு மரிய வில்சன் அவர்கள். அது விளையாட்டுக்காக எல்லாம் சொல்லலைங்க, வச்சிருக்கோம், நாங்க எப்பனாலும் வெளியே விடுவோம், எப்பனாலும் நாங்க வந்து அதை வந்து நான் இது பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டல் துணியாகவும் அதே போல அச்சுறுத்தும் துணியாகவும் அரசியல் கால் புணர்ச்சியுடனேயுமே ஒவ்வொரு வாதங்கள் பிரதிவாதங்களுமே வந்து போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டசபையாக இருக்கிறதா? இல்ல, இது ஆக்கப்பூர்வமா அழிவுபூர்வமானுங்கிறது காலம் பதில் சொல்லும். அதாவதுங்க,
இப்போ வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் மிரட்டுவதற்கெல்லாம் 75 வருஷம் அரசியல்ல பழந்துட்டு கொட்டை போட்ட திமுக தலைவர்களும் பயப்பட போறதில்ல, பொன்முலா கண்ட அதிமுக தலைவர்களும் பயப்பட போறதில்ல. அதனால வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த நாடே பேசிக்கிறது என்ன பேசுது? தமிழ்நாடு வளர்ந்து விட்ட மாநிலம். ஒரு வட 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 மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 40 ஆண்டு காலம் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று விட்டது. அதனால இதுக்கு காரணம் எங்களுக்குள்ள 1000 கருத்து மோதல்கள் இருக்கலாம், 1000 மனமாட்சி இருக்கலாம். இதுக்கு காரணம் அதிமுகவும் திமுகவும். இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட 67 ஆட்சிக்கு வந்த நாங்கள் ஒரு 50 55 60 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம். எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தமிழ் ஒரு 30 40 ஆண்டு காலம் இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோக்கி இருக்குன்னா வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு காரணம் இந்த திராவிட ஆட்சி தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி, மரியாதைக்குரிய எடப்பாடியார் பழனிசாமி, மரியாதைக்குரிய எம்.கே. ஸ்டாலின், இவங்க தான் காரணம். இது மாற்று கருத்தே இல்லை. அதனால இவருடைய மிரட்டலுக்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகள் பயப்படாது. நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். திராவிட கட்சிகள் பயப்படாதுன்றீங்க. இப்ப என்னுடைய முக்கியமான கேள்வியே நான் ஒரு முக்கியமான கருத்துக்கு வர்றேன். இப்ப மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவருக்கு நான் ஒரு விஷயம், அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர். ஆமா, நீங்க வந்து 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தவனே அந்த அக்டோபர் நவம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த ஆட்சியாலே சமாளிக்க முடியல. ஒட்டுமொத்த சென்னை மக்களும் வந்து வெள்ளத்துல மூழ்கி கஞ்சிக்கும் சோத்துக்கு வந்து வந்து பிச்சை எடுத்த நிலைமையில் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ரோட்டுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம, பிரெட்டு கிடைக்காம நொந்து நூலாகி தண்ணியில வந்து 1 வாரம் 10 நாள்லாம் வந்து பள்ளியிலையும் பாம்புலையும் கிடந்து வாழ்ந்த வரலாறுலாம் இந்த சென்னை மக்களுக்கு உண்டு. இப்ப சென்னை மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. அடுத்து பருவமழை வரப்போகுது. தயவு செய்து இப்படி எதிர்கட்சி மேல வந்து வன்மத்தை வந்து நீங்க வந்து செலுத்துறத முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய ஆதவ அர்ச்சனாவும் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் விட்டுட்டு மரியாதை நிர்மல்குமார் விட்டுட்டு சென்னை மக்கள் உங்களுக்கு சென்னையை சுற்றி மிகப்பெரிய வாக்கு வங்கியை செலுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது சென்னையா இருக்கட்டும், திருவள்ளூர் இருக்கட்டும், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து பருவமழை வரப்போகுது. அக்டோபர் நவம்பர்ல செப்டம்பர் எண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த 2001 பாதிக்கும் போது மரியாதைக்குரிய அப்போதைய திராவிட முன்னேற்ற கழக அரசு மரியாதைக்குரிய திருப்புகள் ஐஏஎஸ் வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி நிறைய பரிந்துரை சொன்னாங்க. ஆனால் அது வந்து அந்த 4 வருஷ 5 வருஷ ஆட்சியில மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அவருடைய பரிந்துரைகளை அந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. நிறைய பரிந்துரைகள் சொல்லியிருக்காரு, இந்த வெள்ள தடுப்பை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. தயவு செய்து அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திருப்புகள் போன்ற ஐஏஎஸ் அழைத்து உரிய விசாரணை அவருடைய கமிட்டியை வந்து ஆராய்ந்து உங்கள்ட்ட இருக்கு. நீங்க தான் அரசு நடத்துறீங்க. அதனால இந்த பருவமழைக்கு சென்னை மிகப்பெரிய வெள்ளத்துல பாதிக்க போகுது. தயவு செய்து அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயத்துல பருவமழையை கருத்தில் கொண்டு சென்னை மக்களை வெள்ள பாதிப்புல இருந்து எப்படி தடுக்கலாம், மரியாதைக்குரிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகளுடைய அந்த அந்த அறிக்கையை நீங்க வந்து படிச்சு சென்னையை வெள்ளத்துல இருந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சிந்திங்க. மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களே, அதை விட்டுட்டு திமுகவை பழி வாங்குறது, அதிமுகவை பழி வாங்குறது, மரியாதைக்குரிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து குதிரை பேரா யானை பேரா ஒட்டை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குவது, கட்சிக்காரர்களை கொண்டு பனையூர் சனிக்கிழமை சந்தையில கொண்டு சேர்க்கறது, இந்த மாதிரி கேவலமான அநாகரிகமான வேலையில் ஈடுபடாம உண்மையிலே மக்கள் பணி பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பருவமழை வரப்போகுது. சென்னை மிகப்பெரிய வெள்ளத்துல வந்து தத்தளிக்க போகுது. தயவு செய்து ஐயா முதலமைச்சரே, ஐயா நீர்வளத்துறை அமைச்சரே, மரியாதைக்குரிய இட்டு போற புஷி ஆனந்த் அவர்களே, சென்னை மக்களை காப்பாத்துங்க. இல்லைன்னா அதே சென்னை மக்களுக்கு உங்களுக்கு ரிவிட் அடிப்பாங்க. எந்த சென்னை மக்களுக்கு உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளை விரிச்சு வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்களோ அதே சென்னை மக்கள் நீங்கள் சென்னை வீதிகளை நடமாடவே முடியாது. அதனால தயவு செய்து ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியில கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகளை முடக்கிற வேலையில, எதிர்கட்சிகளை பழிவாங்கிற வேலையில விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியில ஈடுபடுங்க. நாங்கள் எதிர்கட்சியா உங்களை வரவேற்கிறோம். இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ என்னன்னா, இப்போ முன்பில இருந்தே ஒரு அரசியல் ரீதியாக தாக்குதல் தாவேகா தரப்புல இருந்து திமுக மீது வச்சுட்டே இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட வந்து கைது செய்யறதுக்கு அவர் அங்க வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் அலைக்கழிக்கப்பட்டார். பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல கூட இப்போ ஆதவஜன அமைச்சர் எதிர்கட்சி தலைவரை சீண்டும் விதமாக, நீங்க தானே என்ன லாட்ரின்றீங்கன்னா, நீங்க வந்து எங்க மாமனாட்டா 900 கோடி வாங்குனீங்களே அப்படின்னு அவரு சொல்ல, பிறகு எங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தாரு, உங்க மாமனாட்ட போய் கேளுங்க எதனால கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இப்படி வாய்க்கா தகராறு ஏற்பட்டுச்சு.
அப்போதும் முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் கே நேரு ஆகியோர் ரொம்பவே ஒரு சாஃப்ட் டோன்ல தான் வந்து பதில் சொன்னாங்க. சமரசத்துக்கு தான் போனாங்க ஆதவ அர்ஜுனா அமைச்சர்கிட்ட. அதே போல வசந்தம் கார்த்திகேயன் அவரும் எக்ஸ்ட்ரீமா போய் இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் எனக்கு சீட்டே வாங்கி கொடுத்தாரு. அவரால தான் நான் வந்து இங்க சட்டமன்ற உறுப்பினரா கூட நாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இப்படி அவர் எங்க சொந்தக்காரரு அப்படின்னு சொல்றாரு. என்ன பாலிடிக்ஸ் அவர் பண்றாருன்னு நமக்கு தெரியல. இப்படி சீனியர்ஸ் திமுகவினுடைய கொறாடா துணைத் தலைவர்களே வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவிடமும் நிர்மல் குமாரிடமும் புசியானந்திடமும் இருக்கக்கூடிய அணுகுமுறை ஒன்று இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்கிறது? இது திமுகவுக்கே ஒரு ஆபத்தான போக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது விதை வித்தும் வினை இருப்பான்ங்கிற கதையா திமுக இன்னைக்கு வந்து செஞ்ச தவிர இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மூலம் வந்து பலனை பெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது இதே ஆதவ அர்ஜுனா தான் ஒரு காலத்தில் தேர்தல் வீக வைப்பாளர் கே மரியாதைக்குரிய பிரசாந்த் கிஷோரோட மிக லாபகரமாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷனோட இவங்கெல்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தான், ஒரே காரில் பயணம் பண்ணவங்க தான். அப்போ அங்கே உள்ள நெளிவு சிலிவுகள்லாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏற்பட்ட அரசியல் அவமானம், அவருக்கு ஏற்பட்ட அரசியல் சறுக்கல், திமுக என்ன நினைச்சுன்னு தெரில, ஆதவ அர்ஜுனா என்ன டிமாண்ட் பண்ணான்னு தெரில, அதை திமுக என்ன நிறைவேற்றலன்னு தெரில, அவர்கிட்ட திமுக மேலே ஒரு வன்மை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பழைய காலத்தில் ஏவாவேல்கிட்டே அவர் பழையிருக்காரு, வசந்தம் கார்த்திகேயன்ட்டையும் பழையிருக்காரு, KN நேரத்தையும் பழையிருக்காரு, திமுகவிட்ட உள்ள அத்தனை 2ஆம் பட்டத்தில் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா பழையிருக்காரு. இப்போ எங்கள் அதிமுக போன்ற எங்களுடைய தொண்டர்களுக்கும் சரி எங்களுடைய தலைவருக்கு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா எத்தனை கட்சி மேலாலும் மாறலாம். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், கள்ளலாட்சி மூலயமா எல்லா கட்சிக்கும் அவங்களால டொனேஷன் கொடுக்க முடியும். அவர்கள் வந்து பண முதல ஒரு பெரிய பண திமிங்கலாம். அப்ப அவர் பணம் திமிங்கலாம இருக்கிறனால திமுகல மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்ல உருவாக்கி வச்சிருக்காரோ. அப்ப ஒரு 75 வருஷம் அரசியல் பண்ண பாரம்பரியம் இருக்க கட்சிக்கு ஒரு கள்ளலாற்றையினுடைய மருமகன் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து திமுக ஸ்லீப்பர் செல் வச்சிருக்க அளவுக்கு அந்த கட்சி திறந்தால்னு போயிடுச்சுங்கிறத வேதனை எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய தாய் கட்சி தான். ஒரு காலத்துல வந்து எங்களுடைய முன்னோர்கள்லாம் திமுக இருந்தவங்க தான். திமுக இருந்தா அதிமுக வந்துச்சு. நாங்க இன்னைக்கு திமுக பார்த்து ஏற்கனவே வந்து இப்ப எங்கள்ட்ட இருந்து குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம் வந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து தாவேக்காவில கொண்டு போக முடிச்சு. ஆனா திமுகவுடைய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியையும் கொண்டு போயிட்டாரு. திமுக அத்தனை கூட்டணி கட்சியும் கூட்டிட்டு போயிட்டாரு. வெந்த பூல்ல வேல் பாய்ச்சுற மாதிரி இப்ப திமுகவுல தலைவர்களையும் அவர் ஸ்லீப்பர் செல்லா மாத்தினா அப்ப திமுகவுடைய ஆளுமையே வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் திமுக? இப்படி ஒரு சட்டமன்றத்துல கொரோனாவும் எதிர்கட்சி துணைத் தலைவரும் திமுக அறிவிக்கப்பட்ட தலைவர்களே ஒரு சாப்பிட்டா ஆதவ அர்ஜுனாவுடைய வந்து அந்த ஒரு ஆணவத்தனமான பேச்சுக்கு சாப்பிட்டான பதில் சொன்னா அப்ப வந்து திமுக வந்து வீரியம் இழந்துருச்சா? 75 வருஷம் பாரம்பரிய கட்சி வந்து நிலைமை என்ன? அப்ப வீரியம் இழந்து இந்த மாதிரி வந்து ஸ்லீப்பர் செல்ல வச்சு கட்சி நடத்தக்கூடிய சூழல் திமுகவுக்கு இருக்கா? அப்படிலாம் நாங்க வந்து ரொம்ப பரிதாபப்படுறோம், பாவப்படுறோம். உடனடியா இது குறித்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், தமிழ்நாடுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுல கவனம் செலுத்தினோம். நாங்க என்னதான் 1000 எங்களுக்கு பகை உணர்ச்சி இருந்தாலும், என்னதான் எங்களுக்கு வந்து கருத்து மோதல் இருந்தாலும் எங்களுடைய தாய் கட்சி திமுக. அதனால திமுக நல்லா இருக்கணும். அதனால நல்லா இருக்கிறதுனா இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லாம் களை எடுக்கணும். இப்படி வந்து நேத்து முளைச்ச காளான் போல வந்து ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் இன்றைய வந்து அழிக்க நினைக்கும் தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு ஸ்லீப்பர் செல்ல போல வேலை செய்யும் KN நேரு மற்றும் மரியாதைக்குரிய ஏவா வேலு, வசந்தம் கார்த்திகேயன் போன்றவருடைய உண்மைத்தன்மையை வந்து திமுக தலைவர் வந்து வெரிஃபை பண்ணணும், அதை விசாரிக்கணும். உண்மையிலே அவங்க வந்து தாவேக்காவுக்கு வெஞ்சாமரை பேசினா, உண்மையிலே தாவேக்காவுடைய அக்கிரம செயலை, அநியாய செயலை, அநீதிகளை அவர்கள் வந்து தாங்கி பிடிக்க நினைத்தால் அவர்கள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களா எங்களுடைய முன்னோர்களுடைய கட்சி திமுகங்கிற ஒரு பாசத்தால நாங்க வந்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நாங்க கேட்கிறோம். அதனால திமுக தலைமை தான் இதுல முடிவெடுக்கணும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. மிகுந்த நன்றிகள்.